வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல நம்ம பக்தர்கள் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, 2, 3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்குறதுக்கு எந்த டைம்க்கு எக்ஸாக்ட்டா வந்தா வாங்க முடியும்ன்ற மாரி டவுட் கேட்டிருக்கீங்க. நம்ம எக்ஸாக்ட்டான்னு பார்த்தோம்னா, நீங்க காலையில ஒரு 11 மணிலிருந்து 12 மணி நடுவுல திருப்பதில இருக்கிற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. மத்தியானம் 12 மணிலேருந்து 2 மணி நடுவுல இஷ்யூ பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி. ஏன்னா லாஸ்ட் வீக்கெல்லாம் பார்த்தோம்னா, காலையில ஒரு 8 மணிலேருந்தே இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா, மத்தியானம் 12 மணிலேருந்து 2 மணி நடுவுல இஷ்யூ ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ காலையில ஒரு 11 மணிக்கெல்லாம் நம்ம திருப்பதில இருக்கிற மாரி நீங்க பிளான் பண்ணி கியூ லைன்ல இருக்கிற மாரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா, டோக்கன்ன்றது வாங்கலாம். ஓகேங்களா? அதேபோல 2, 3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் திருமலால அக்காமடேஷன் ஆஃப்லைன்ல ரூம் வாங்குறதுக்கு நம்ம கரெக்ட்டா எந்த டைமுக்கு போனா நம்ம ரூம் வாங்க முடியும்ன்ற மாரி டவுட் கேட்டிருக்கீங்க. காலையில 5 மணிலேருந்து ஒரு காலையில 7 மணி நடுவுல. ஒரு 5 மணிக்கெல்லாம் அங்க இருந்தோம்னா, சிஆர்ஓ ஆஃபீஸாண்ட ஆஃப்லைன்ல ரூம்ன்றது நம்ம வாங்கலாம். ஜெனரலா மார்னிங் டைம்ல எந்த டைம் போனாலும் நம்மளுக்கு ரூம்ன்றது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்மளுக்கு மெசேஜ் நம்மளுக்கு அலாட்மென்ட் ஆகறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் நீங்க அங்க இருந்தீங்கன்னா, நம்ம ரூம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அலாட்மென்ட்க்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஓகேங்களா? காலையில இருக்கிற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. அக்காமடேஷன்ன்றது நம்ம ஆஃப்லைன்ல வாங்கலாம். சிஆர் ஆஃபீஸாண்ட. அதேபோல ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் உகாதி. உகாதி ஃபெஸ்டிவல்ன்றது நாங்க வருஷா வருஷம் உகாதிக்கு நாங்க வந்துட்டு இருப்போம். ஸோ இந்த இயர் எப்போ உகாதின்னு கேட்டிருக்கீங்க. உகாதி ஃபெஸ்டிவல்ன்றது மார்ச் 19ஆம் தேதி வருது. ஓகேங்களா? மார்ச் 19ஆம் தேதி உகாதி. ஸோ அன்னைக்கு திருமலா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ வருஷம் வருஷம் வர பக்தர்களுக்கு இந்த டேட் கவனம் வச்சுக்கோங்க. மார்ச் 19ஆம் தேதி உகாதி வருது. ஓகேங்களா? அதே போல் இன்னொன்று பக்தர் கேட்டிருந்த டவுட் தும்பர தீர்த்த முக்கோட்டி. தும்பர தீர்த்த முக்கோட்டின்றது இந்த இயர் எப்போ வருதுன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி தும்பர தீர்த்த முக்கோட்டி. ஓகேங்களா? இந்த டேட் கவனம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி தும்பர தீர்த்த முக்கோட்டி. அன்னைக்கு பக்தர்களுக்கு அனுமதின்றது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்றது அந்த ஷார்ட் பீரியட்ல டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தப்புறம் நான் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் மார்ச் மாதம் பௌர்ணமி எந்த டேட்ல வரும்னு கேட்டிருக்கீங்க. மார்ச் 3ஆம் தேதி பௌர்ணமி வருது. ஆனா அன்னைக்கு சந்திர கிரகணம் இருக்கு. சந்திர கிரகணம் இருக்கிறதுனால அன்னைக்கு டெம்பிள் க்ளோஸ் பண்றாங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட் கூட நான் ஒரு 2-3 டேஸ் பேக் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ்ன்றது நம்ம டெலிகிராம் குரூப்ல கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதாவது மார்ச் 3ஆம் தேதி பௌர்ணமி. ஆனா அன்னைக்கு சந்திர கிரகணம் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்க 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷன்ல நாங்க புக் பண்றதுக்காக நாங்க காசு பே பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது நாங்க புக் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷன்ல போகணும்னு நினைக்கிற பக்தர்கள் இப்போ நீங்க பேமெண்ட் பண்ணி வச்சு கூட உங்க புக்கிங் ஹிஸ்டரியில லிங்க் காட்டும். தர்ஷனம் உங்க டிக்கெட் ரிலீஸ் பண்ணப்போ அப்போ நீங்க புக் பண்ணலாம். நீங்க பேமெண்ட் பண்ணி வச்ச அந்த அமௌண்ட்டுக்கு 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். வித்தின் 1 இயர்க்குள்ள நீங்க தரிசனம் பண்றது புக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ணாம எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ புக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பேமெண்ட் பண்ணி வச்சுட்டு உங்க புக்கிங் ஹிஸ்டரியில லிங்க்ன்றது வரும். எப்போ ரிலீஸ் பண்றாங்களோ 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷன் அந்த டேட் அந்த டைமுக்கு லிங்க்ன்றது நீங்க செக் பண்ணீங்கன்னா இமீடியட்டா நீங்க தர்ஷனத்துக்குன்றது புக் பண்ணலாம். இதுல பிசிக்கலி எந்த சேவாக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. 300 rupees தர்ஷன் கியூ லைன் இருக்குல்ல, அதில் தான் தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.